மேபி கிஸ் இந்த படத்தை மலையாளத்தில் கொடுத்துருந்தா இந்நேரம் வந்து தமிழில் கொண்டாடி இருப்பாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, சில படம் அதுதாங்க. நம்ம வந்து ஏன்னா வந்து படமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் அது வந்து அதோட ரன்னு வந்து பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்றது ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கும். சதீஷ் சாரோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்து? ஐயோ கஷ்டங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூவில் என்ன பார்த்தீங்களோ அதுதான் நிஜத்துலேயும். தலைவன் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரம் தி ஹார்ட்லேருந்து ரொம்ப இன்னசென்ட். ஆனால் நெல்சன் சாரோட சஜஷன்ஸ் ஆகும். அவ்வளோ பெரிய டிரெக்டரு அவர் வந்து நம்ம பாட்டை கேட்டுட்டு நம்ம அவர் நினைக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக இருக்காருன்னு. ஐ திங்க் டாடாக்கு பண்ண பாட்டு உங்களுக்கு கிஸுக்கு செட் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். திருடி அப்படிதான் செட் ஆச்சு. கணேஷ் சார் வந்து என்டிஎஃப் பாட்டு வந்து அவருக்கு வந்து செட் ஆகலை. ஓகே, திருடியோட டியூன் இருந்துச்சு, அந்த டியூனை காமிச்சேன். யோ இதை அப்போவே அனுப்பிச்சிருக்கலாம் ஐயா, நீ இப்போ போய் அனுப்புறியா, எல்லாம் கொரியாலாம் ஸ்டார்ட் பண்ணியெல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்றாரு. அவ்வளோதான். ஆனி வாய்ஸ் அதுக்கு ஆடட் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நினைக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா அந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. ஒன்ஸ் நான் அதை பார்த்துட்டு அதுக்கு நான் எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்குதுன்றதுக்காக நான் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்து இன்டர்ஸ்டெல்லாரோட தீம் பார்த்துட்டீங்கன்னா ஆமாம் அவ்வளோதான் அது. பட் ஆனால் அது அவ்வளோ பெரிய படத்தையே அது வந்து கன்வே பண்ணுற அளவுக்கு அது அந்த டியூனில் அது இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு அப்புறம் எனக்கு மைண்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க.